என்ன சதி இருக்கு? என்ன சதியை நிரூபிச்சிருக்காங்க? திமுக மேல என்ன சதியை நிரூபிச்சிருக்காங்க சொல்லுங்க. பண்ணியிருக்கணும் அவர் சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கெட்ட பேர் இவங்க சொல்றாங்கல்ல, சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, சிஎம் பேசாம தூங்கி இருக்கணும். அன்னைக்கு நைட்டு பேசாம 7 தூங்கி இருக்கணும். 41 பேர் செத்தது 100 பேர் செத்ததுக்கு மேல ஆயிருக்கும். 100 பேருக்கு மேல செத்துருப்பான் சிஎம் தூங்கி இருந்தாருன்னா. தருமபுரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடுவாங்க. சிஎம் வந்து ஆக்ஷன் எடுக்காம, மற்ற டாக்டர்லாம் வர வைக்காம, சேலத்தில் டாக்டர்கள் மாநாடு நடந்தது, அந்த டாக்டர்லாம் கொண்டாந்து சேர்க்காம இருந்திருந்தா 41 பேர் இன்னைக்கு 100 பேர் ஆயிருப்பான். 100 பேர் செத்தவன் ஆயிருப்பானா இல்லையா? மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருக்கிறத வச்சு 2 டேபிளை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லி விட்டுருந்தாருன்னா 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்க. ஆயிருக்குமா? 3 நாள் வந்து கியோ முறையோன்னு அத்தனை மாவட்டத்தில இருந்து எல்லாரும் வந்து அங்க கூடுவாங்க. ஊடகங்கள் வந்து ஃபுல் லைவ் போடும். தமிழ்நாட்டே கொந்தளிச்சு தமிழ்நாட்டில் வந்து விஜய் வீட்டை தீ வச்சு கொடுத்திருப்பாங்க, பனையூர் வீட்டை. இப்படியெல்லாம் பண்ணாம விட்டுருக்காருல முதல்வர். அப்ப அவர் வந்து சதி தானே பண்ணியிருக்காரு. அப்ப முதல்வர் சதி பண்ணியிருக்காரா இல்லையா? இதெல்லாம் நடந்திருந்தா முதல்வர் வந்து சதி பண்ணிருக்க மாட்டாரு. முதல்வர் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுட்டு இருப்பான். அப்ப என்ன சொல்லுவான்? சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, முதல்வர் செயல்படல, தருமபுரிக்கு ஏன் போகல முதல்வர், ஏன் வந்து டாக்டர் அனுப்பல, ஏன் சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, இதே கேள்வி கேட்பான்ல. தேர்தல் காலத்துல இது எடுபடாது அப்படிங்கிறீங்களா? தேர்தல் காலத்துல எடுபடாதுங்க. இப்ப இது எத்தனை நாளைக்கு 40 பேர் கொன்னவன் வந்து சதின்னு சொன்னா கொன்னவன் சொல்றத கேட்பான் மக்கள்.